Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். இப்போ மார்க்கெட்ல 20000 செக்மெண்ட்ல ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய லிஸ்ட்ல கண்டிப்பா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். ஒன்னு நம்ம இந்தியன் பிராண்டான லாவா உடைய லாவா அக்னி 2 5G, இன்னொன்னு IQoo உடைய IQoo Z7 5G. ஏன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே இந்த செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளான ஒரு பெஸ்டான ஃபீச்சர்ஸோட அவைலபிளா இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ல எந்த ஸ்மார்ட் ஃபோன் தி பெஸ்ட், இந்த 20000 செக்மெண்ட்டுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் கன்சிடர் பண்ணலாம், இந்த வீடியோல கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் எப்பவும் போல் டிசைனில் இதே ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ அந்த வகையில் லாவா அக்னி 2 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஒரே ஒரு கலர் ஆப்ஷனோட இந்த மாதிரியான ஒரு சர்க்குலர் ஷேப்கான கேமரா மாடலோட நமக்கு இந்த டிசைன் அப்படின்றது எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் லுக் பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூனிக்காக நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் லுக் மட்டும் இல்லை, பில்டு குவாலிட்டியுமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு 3D கிளாஸ் பாடி அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்குது. ஸோ கிளாஸ் பேக் அப்படின்றது மோஸ்ட்லி இப்போ நமக்கு ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்லேயே நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொடுக்குறது, இதில் பிளாஸ்டிக் பேக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இவங்க இந்த 20000 செக்மெண்ட்டுக்கு கிளாஸ் பேக் கொடுத்துருக்கிறது உண்மையிலேயே பாசிட்டிவாக இருக்குது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய வெயிட்னு பார்த்தீங்கன்னா 210 கிராம்ஸ்க்கான வெயிட்டாக இருக்குது. அண்ட் மொபைலுடைய திக்னஸும் 8.75 mm திக்னஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பல்கியான ஒரு பெரிய ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது. பட் ஆனால் டிசைன் லுக் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் பில்டு குவாலிட்டியும் நல்லாவே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஐக்யூவில் பார்த்தோம்னா இங்கே பிளாக் அண்ட் ப்ளூ அப்படின்ற இந்த ரெண்டு கலர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த மொபைலுடைய பேக் சைட் பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் குவாலிட்டி பண்ணியிருக்காங்க. பட் மொபைலுடைய வெயிட் 173 கிராம்ஸ்க்கான வெயிட் 7.8 mm திக்னஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் லைட் வெயிட்டாக ஸ்லிம்மான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். ஸோ அந்த வகையில் லுக் பொறுத்த வரைக்கும் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு எந்த லுக் பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். மற்றபடி பில்டு குவாலிட்டி வைஸ் கண்டிப்பாக இங்கே லாவா அக்னி 2 5G பெட்டரான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. பட் உங்களுக்கு ஸ்லிம்மான லைட் வெயிட்டான ஸ்மார்ட் ஃபோன் பிடிக்கும் அப்படின்னா ஐக்யூ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து டிஸ்பிளேன்னு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே AMOLED டிஸ்பிளே தான். பட் அதில் லாவா அக்னி 2 பார்த்தீங்கன்னா 6.7 inchஸ்க்கான கொஞ்சம் பெரிய சைஸ்க்கான டிஸ்பிளே, அதுவும் கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 950 nitsக்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூவோட இந்த டிஸ்பிளே இருக்குது. அண்ட் ஐக்யூவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனும் நமக்கு AMOLED டிஸ்பிளே, பட் 6.3 inchஸ்க்கான கொஞ்சம் சின்ன சைஸ்க்கான டிஸ்பிளேவாக இருக்குது. இதில் 90 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான், பட் ஃப்ளாட்டான டிஸ்பிளே, கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கிடையாது. இது போக 1300 nitsக்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், 360 Hzக்கான ரெக்ஸாம் கிரேட் HDR10+ சர்டிஃபிகேஷன் மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இந்த டிஸ்பிளேல இருக்குது. ஸோ அந்த வகையில் நீங்கள் கண்டென்ட் வாட்சிங் ப்ரிஃபரன்ஸாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாவாவுடைய ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா கர்வ்டு டிஸ்பிளேவாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஃபுல் வியூக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே உங்களுக்கு 120 Hzக்கான ஒரு ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டையும் வந்திருக்கு அப்படின்றது கண்டிப்பாக லாவாவில் பாசிட்டிவாக இருக்குது. பட் அதுவே இந்த பக்கம் ஐக்யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரெஃப்ரெஷ் ரேட் 90 Hz தான் அப்படின்னாலும் 360 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ டச் ரெஸ்பான்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமிங் ப்ரிஃபரன்ஸாக இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஸோ அதெல்லாம் அடுத்தது சொல்கிறேன். ஸோ அந்த வகையில் கேமிங் ஃபோக்கஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஐக்யூடைய டிஸ்பிளே கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இல்லை உங்களுக்கு கண்டென்ட் வாட்சிங் அண்ட் கர்வ்டு டிஸ்பிளேலாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா லாவாக்கு போகலாம். இங்கே அது எல்லாமே இருக்குது. மற்றபடி டிஸ்பிளேவுடைய குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு பெரிய லெவலான வித்தியாசங்கள் இருக்காது. அடுத்து பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்தோம்னா லாவாவில் 4700 mAhக்கான பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 66 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. பட் ஐக்யூவில் 4500 mAhக்கான பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 44 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐக்யூ ஸ்லிம்மாக லைட் வெயிட்டாக இருக்குது அப்படின்றதுனால 4500 கொடுத்துருக்காங்க. பட் லாவா அவ்வளோ பெரிய ஸ்மார்ட் ஃபோன், அவ்வளோ பல்கியான ஸ்மார்ட் ஃபோன். ஸோ அதில் எதுக்காக 4700 அப்படின்ற ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. 5000 mAh கொடுத்துருக்கலாம். பட் இருந்தாலும் பேட்டரி கெப்பாசிட்டி ஃபாஸ்ட் சார்ஜிங் இதான் தெரிஞ்சுங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் பெட்டராக வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு லாவாவில் இருக்குது. அண்ட் லாவா மொபைல் பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கு ஒரு 45 minutesல சார்ஜ் ஆகும். அதுவே ஐக்யூ ஸ்மார்ட் ஃபோன் அதே 100% சார்ஜ் பண்ண 1 hour கிட்ட டைம் எடுத்துக்கும். அடுத்து பர்ஃபார்மன்ஸ்னு வந்தோம்னா ஆக்சுவலி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய அந்த ப்ராசஸர் நேமில் தான் வித்தியாசம். மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் ஒரே மாதிரி ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். ஸோ என்ன ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா லாவாவில் Dimensity 7050 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஐக்யூவில் Dimensity 920 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ரெண்டு ப்ராசஸருடைய CPU ஆர்கிடெக்சர், GPU எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான். என்ன வித்தியாசம்னா Dimensity 920ல் 2.5 GHzக்கான கிளாக் ஸ்பீடோட இங்கே CPU அப்படின்றது இருக்குது. பட் Dimensity 7050ல் 2.6 GHzக்கான கொஞ்சம் பெட்டரான கிளாக் ஸ்பீடோட இங்கே இந்த CPU அப்படின்றது இருக்குது. ஸோ கொஞ்சம் பெட்டரான கிளாக் ஸ்பீடோட இந்த Dimensity 7050 இருக்குது. ஸோ அதுக்காக பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க வேணாம். கண்டிப்பாக இங்கே கிளாக் ஸ்பீட் நமக்கு Dimensity 7050 லாவாவில் இருக்கக்கூடிய இந்த ப்ராசஸரில் பெட்டராக இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு பெரிய லெவலில் ரியல் டைமில் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸில் வித்தியாசம் அப்படின்றது இருக்கவே இருக்காது. அதனால் ரெண்டுத்தில் நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். பட் கேமிங் ஃபோக்கஸ்டாக பார்க்குறவங்க மட்டும் இங்கே ஐக்யூக்கு போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டரான ஆப்ஷனாக
இருக்கும். ஏன்னா ஐக்யூவில் இருக்கக்கூடிய அந்த ஜிபியுடைய கிளாக் ஸ்பீட் லாவாவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. அதனால் கேமிங் உடைய பர்ஃபார்மன்ஸ் லைட்டாக பெட்டராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம் ரேட்லாம் இருக்குது அப்படின்றதுனால இதெல்லாம் கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். அண்ட் ஐக்யூ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ரீசெண்ட் டேஸாக கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவும் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ லாவா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது தெரியலை. ஸோ அதனால் கேமிங் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய சஜஷன் ஐக்யூவாக இருக்கும். மற்றபடி நார்மலான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸில் பெருசாக வித்தியாசம் இருக்காது. ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். இது போக ரெண்டுத்துலையுமே LPDDR4X UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் 5G பேண்ட் லாவாவில் 13 5G பேண்ட் இருக்குது. அண்ட் ஐக்யூவில் 6 5G பேண்ட் இருக்குது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து கேமரா சைடுக்கு வந்தோம்னா இங்கே லாவா அக்னி 2 5Gல 4 கேமரா இருக்குது. ஐக்யூவில் 2 கேமரா தான் இருக்குது. லாவாவில் பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவோட 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் 2 மெகா பிக்சல் 2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரியான 4 கேமரா இங்கே கொடுத்துருக்காங்க. பட் ஐக்யூவில் பார்த்தீங்கன்னா 2 கேமரா தான். 64 மெகா பிக்சல் பிரைமரி 2 மெகா பிக்சலுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் கேமரா. பட் இந்த 64 மெகா பிக்சல் பிரைமரியில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட GW3 அப்படின்ற அந்த சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் சென்சாரும் ஐக்யூவில் பெட்டராக இருக்குது. அண்ட் OISக்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஏன்னா லாவாவில் OISக்கான சப்போர்ட் கிடையாது. இந்த 50 மெகா பிக்சலுக்கான கேமரா நார்மல் கேமராவாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ்னு வந்தீங்கன்னா லாவாவை விட ஐக்யூ கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். OISக்கான சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு நைட் டைம் வீடியோ நைட் டைம் ஃபோட்டோ அதெல்லாமே லோ லைட்டிங் ஃபோட்டோஸ் எல்லாமே கண்டிப்பாக ஐக்யூவில் பெட்டராக இருக்கும். நார்மலாகவுமே ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு வரும்போது ஐக்யூ நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க விவோடைய பிராண்ட் அப்படின்றதுனால. அதனால் உங்களுக்கு கேமரா ஃபோக்கஸ்டாக பார்க்குறீங்க அப்படின்னா லாவாவை கம்பேர் பண்ணும்போது ஐக்யூ கண்டிப்பாக பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி ரெண்டுத்துலையுமே ரியர் கேமராவில் 4K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். மற்றபடி முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு வந்தோம்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான். அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 1080 பிக்சல் 30 FPSல தான் செல்ஃபி கேமராவில் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். ஸோ அதெல்லாம் வித்தியாசம் இல்லை. பட் ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸில் இந்த செல்ஃபி கேமரா பெட்டராக இருக்கும்னு கேட்டிங்கன்னா இங்கேயுமே கண்டிப்பாக நான் ஐக்யூவை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஐக்யூ பெட்டராக இருக்கும். ஏன்னா ஐக்யூ விவோடைய சப் பிராண்ட் அப்படின்றதுனால. அண்ட் விவோ எப்போவுமே செல்ஃபி கேமரா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஐக்யூவும் செல்ஃபி கேமராவை கொஞ்சம் ஹைலி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் அது செல்ஃபி கேமரா எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ அதனாலையும் கண்டிப்பாக நான் இங்கே கேமரான்னு வந்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைட் கேமரா ஆகட்டும் ரியர் சைட் கேமரா ஆகட்டும் ரெண்டுத்துலையுமே கேமரான்னு பார்க்கும்போது லாவாவை கம்பேர் பண்ணும்போது ஐக்யூ கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கேமரா ப்ரிஃபரன்ஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஐக்யூவே போயிடுங்க. அது உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் இருக்குது. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் Android 13ல் லான்ச் ஆயிருக்கு. பட் UI மட்டும் உங்களுக்கு லாவாவில் ஸ்டாக் வே கம்ப்ளீட்டாக எந்த ஆட்ஸ் எந்த பிளாட்வாஸ் எந்த ஒரு புஷ் நோட்டிஃபிகேஷனும் இல்லாமல் ஒரு க்ளீனான UI அப்படின்றது லாவா ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு கிடைக்கும். பட் ஐக்யூவில் உங்களுக்கு ஃபன் டச் OS 13ல் ரன் ஆகும். ஸோ அதனால் இங்கே கொஞ்சம் ஆட்ஸ் அண்ட் பிளாட்வாஸ்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் உங்களுக்கு க்ளீனான UI வேணும் எந்த ஆட்ஸும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா லாவா உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். எந்த ஆட்ஸ் எந்த பிளாட்வாஸும் இருக்காது. க்ளீனான ஒரு UI இங்கே உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி மொபைலுடைய ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே லாவாவில் ஒரே ஒரு வேரியன்ட் தான் 8GB 256GB அப்படின்ற இந்த ஒரே ஒரு ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டுக்கு 22,000 அப்படின்ற மாதிரியான ப்ரைஸிங் செட் பண்ணியிருக்காங்க. பட் ஐக்யூவில் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. 6GB 128GB வேரியன்ட் 19,000 அண்ட் 8GB 128GB வேரியன்ட் 20,000 மாதிரியான ப்ரைஸிங் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வகையில் அந்த ஹையர் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் 8GB 256GB ஆப்ஷன் உங்களுக்கு ஐக்யூவில் கிடையாது. லாவாவில் மட்டும்தான் இருக்குது. அண்ட் அந்த வேரியன்ட் ஒரு வேலை ஐக்யூவில் இருந்தால் அதுக்கும் கிட்டத்தட்ட 22,000 மாதிரியான ப்ரைஸிங் தான் செட் பண்ணியிருப்பாங்க. அதனால் ப்ரைஸிங்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஈக்குவல் தான். பட் அந்த ப்ரைஸிங்க்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெட்டராக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதில் கேமரா ப்ரிஃபரன்ஸாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஐக்யூ பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் OISக்கான கேமராலாம் கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஐக்யூவில் பெட்டராக இருக்கும். ஸோ கேமரா ப்ரிஃபரன்ஸ்னால் கண்டிப்பாக ஐக்யூ போயிடுங்க. இல்லை எனக்கு கேமரா ரொம்ப பெஸ்ட்டாலாம் வேணாப்பா, எனக்கு ஒரு நார்மல் யூசேஜ் பட் UI எனக்கு பெட்டராக இருக்கும், ஒரு ஸ்டாக் UI எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க லாவாக்கு போகலாம். அண்ட் இதில் மற்றபடி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாமே பெட்டராக இருக்குது. உங்களுக்கு 3D கர்வ்டு டிஸ்பிளே இருக்குது. அது போக உங்களுக்கு 66 வாட்ஸ்க்கான பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெட்டராக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லாவாவுக்கும் போகலாம். லாவாவும் கண்டிப்பாக நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாவாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர்க்கான ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த 1 இயரில் உங்களுக்கு ஏதாவது ஹார்ட்வேர் சர்வீஸில் ஏதாவது இஷ்யூஸ் வருது, ஹார்ட்வேர் சைடில் ஏதாவது மொபைலில் ப்ராப்ளம் வருது அப்படின்னா உங்களுக்கு ரிப்பேர்லாம் கிடையாது, டேரெக்டாக ஒரு புது மொபைலே கொடுத்துரும் அப்படின்ற மாதிரியான அஷூரன்ஸ்லாம் லாவா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் லாவாவில் இருக்கக்கூடிய பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அதனால் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஹைலி ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு பெட்டராக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லாவா போங்க. அதுவும் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன், அதுவும் நம்ம இந்தியன் பிராண்ட் அப்படின்றதுனால கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலாம். இல்லை பண்ணக்கூடிய அந்த 3D கர்வ்டு டிஸ்பிளே மாதிரியான விஷயங்களுமே எனக்கு தேவையில்லை, எனக்கு நார்மல் ஃப்ளாட்டான டிஸ்பிளேவாக இருந்தால் போதும், பட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஐக்யூ போங்க. கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் லாவாவை கம்பேர் பண்ணும்போது ஐக்யூவில் கொஞ்சம் பெட்டரான கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்.